வாங்க வாங்க. அவன் இருந்து பெத்த பிள்ளை தரணி வச்ச வாழ போறான். பையன் ராஜா மாதிரி இருக்கான். இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆமா, என்ன பேர் வைக்க போறீங்க? அதுக்குத்தானே நாம் எல்லாரும் இங்க சேர்ந்து இருக்கிறோம். ஏன் கனகா, என்ன பேர் வைக்கலாம்? உங்க அப்பா பேர் தான் ஞாபகார்த்தமா வைக்கணும். ஓஹோ, சரி சரி, உன் இஷ்டப்படியே ரத்தினம்னு பேரை வச்சிடலாம். குழந்தைக்கு ரத்தினம்னு பேரு. ரத்தினம்னு கூப்பிடுங்க. நல்ல சிவம், அந்த அம்மா கழுத்தை பார்த்தா நெரிக்கலாம் போல தோடுதா? அவ்வளவு நகையும் வைரம் தானே. நானா வாங்கி போட்டேன் முண்டம். கப்பல்காரன் பொண்டாட்டி இத்தாலையிலயா போடுவான்? சோடா கடை புத்தி வந்த விட்டு போகலையே. அவ்வளவு வைரமும் நம்ம கைக்கு வந்துட்டா. என்னங்க, குழந்தை பிறந்ததும் நம்ம குலதெய்வம் அங்காளம்மன் கோயிலுக்கு எடுத்துட்டு வந்து பூஜை செய்யறதா வேண்டி இருந்தேன். நாளைக்கே கிராமத்துக்கு புறப்படாங்க. ஆமா, ஆனா நான் வர முடியாது கனகா. நாளைக்கு சிங்கப்பூர்ல இருந்து சில முக்கியமானவங்க வியாபார விஷயமா வர்றாங்க. அதனால நீ மட்டும் போயிட்டு வந்துரு. நாளைக்கே புறப்பட்டுரு. சரிங்க. சரி, பூஜை முடிஞ்சதும் நாளைக்கே புறப்பட்டு வந்துரு. அப்பா நான் வரலன்னு தப்பா நினைச்சுக்குவாரு. அவரை சமாதானம் சொல்லு. குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சொல்லுச்சாமி சார், வண்டியை ஜாக்கிரதையா பார்த்து ஓட்டிக்கிட்டு போகணும். சரிங்க. அதோ பார், அந்த கார் இங்க வரும்போது இதை உருட்டி விட்டுருவோம். சரி சரி. அடே தேங்காய் குடுமி, நீ எங்க போனாலும் சரி, உன்னை அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு கொல்லல என் பேரு. ஐயோ, பேரை சொல்லாத, மாட்டிப்போ. சரி வா. எங்க பாபா, இதெல்லாம் நம்ம கைப்படதானே சொல்லி இருக்கோம். கைரேகை அதுல பட்டிருக்குமே, நாய் துரத்தாதே. அட நாயே, பெட்ரோல் தான் இருக்கு, ஊத்தி கொளுத்த. ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கட்டும். அண்ணே 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 அண்ணே, ஒரு ரூபா கொடுங்க, ஒரு ரூபா கொடுங்க, ஒரு ரூபா கொடுங்க. குடிகார பயல, வேற வேலை இல்ல உனக்கு? சிப்போடா. ஆமா, ஒரு ரூபாய்க்கு இப்படி அலையறானே அந்த ஆள் ஆறு. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 24 மணி நேரமும் குடிக்கலைன்னா அவன் இப்படித்தான் அலைவான். கடன் கேட்பான், இல்லைன்னா திருடுவான். உங்ககிட்ட இருந்தா கொடுத்துட்டு போங்க. பீப்பா இன்னும் ஐடியா கொடுத்துட்டு போது பாத்தியா? அவன் ஐடியா கிடக்கட்டும். அண்ணே, ஒரு ரூபா கொடுங்க, அப்புறம் திருப்பி கொடுத்துறேன். எதுக்கு, கல்லுக்கா? ஆமாங்க. இந்த பக்கம் வா. அட பாவி, போய் கள்ளையா குடிக்கிற? சாராயத்தை குடி, சுறுசுறுப்பா இருக்கும். அதுக்கு 2 ரூபா வேணுங்களே, நான் எங்க போவேன்? 10 ரூபா தர்றேன். 10 ரூபாயா? என்னையா இது 10 ரூபா தரேன்னு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன் கத்துற? நீ ஏன்டா கத்துற? எல்லாம் இவனாலதான். கேட்ட பணத்தை கொடுத்துடுறோம், ஆனா ஒரு கண்டிஷன், இந்த புள்ளைய எங்ககிட்ட கொடுத்துடு. இந்த புள்ளை எதுக்கு உங்ககிட்ட கொடுக்கணும்? அடாங்க மூதேவி, நான் புள்ள கறி சமைச்சா சாப்பிட போறேன். நாங்க அட பயப்படாதீயா, இத ஒரு கோட்டீஸ்வரனுக்கு புள்ளையாக்க போறோம். கோட்டீஸ்வரனுக்கு பிள்ளையாக்க போறீங்களா? அதுக்கு 10 ரூபா தானுங்களா? இப்ப 10, நாளைக்கு சொத்து. கோடீஸ்வரன் செத்து அவன் சொத்தை பூரா நம்ம 3 பேரும் பங்கு போட்டுக்க போறோம். குடு குடி, நீ இத புடி, போய் குடி, ஓடு. வா. என் குழந்தை கிடைச்சிட்டான், என் மகன் பொழைச்சிட்டானா? விபத்தை எங்க கண்ணால பார்த்தோம், ஆனா குழந்தைய மட்டும் தாங்க காப்பாத்த முடிஞ்சது. போலீஸ்ல ஒப்படைச்சாங்க, அவங்க இங்க கூட்டு வந்துட்டாங்க. முகத்துல அடையாளம் தெரியாத அளவுக்கு குழந்தைக்கு காயம். ஆமா, என் குழந்தை. இத காப்பாத்தி கொண்டு வந்த உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கலாம். கணக்கு பிள்ளை. நில்லுங்க, ஒரு சல்லி காசு கூட நாங்க வாங்க மாட்டோங்க. சேவைக்குன்னே பிறந்தவங்க. தியாக பரம்பரைங்க, தியாக பரம்பரை. ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாங்கிற மன திருப்தியோட போறோம். வாடா, ஏதாவது கொடுத்துட போறாரு, வா. என் குழந்தை படிக்கும். இன்னைக்கு உனக்கு விடுதலை. ஐயோ வேண்டாயா, சின்ன ஜெயில இருந்து ஏன் பெரிய ஜெயிலுக்கு அனுப்புறீங்க? இந்த இடத்துக்கு இப்ப ஏக கிராக்கி. புதுசா பல பேர் விலங்கோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா, நான் தான் நினைச்சேன் உள்ள இருக்க வேண்டியவன் வெளியே இருக்கானே, நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு. நானே போய் அனுப்பி வைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். அப்பா, மாணிக்கா, மாணிக்கா,
மாணிக்கம் நான் ஏதோ இருக்கிறேன்ப்பா, நீ எப்படிப்பா இருக்கிற? நீ இந்த பட்டணத்துல வாழ்ந்தது போதும், உனக்கு கிடைச்ச பரிசு போதும், வாப்பா ஊருக்கே போயிடுவோம். இல்லப்பா, நண்பனா நடிச்சு நிரபராதியான என்ன 5 வருஷம் சிறைக்குள்ள உட்கார வச்சானே, அந்த பாவியை கண்டுபிடிச்சு பழி வாங்காம நான் இந்த ஊரை விட்டு நகரவே மாட்டேன். வேண்டாப்பா, அந்த பொறுப்பை எல்லாம் ஆண்டவங்கிட்டே விட்டு. அப்பா, ஆண்டவனுடைய சன்னிதானம் தான் நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்துல குற்றவாளி நிறுத்தி ஆகணும். அப்பா, நான் இங்க ஏதாவது வேலை தெரிவிக்கிறேன், நீங்க என் கூட இருங்க. வேண்டாப்பா, நான் உன் கூட இருக்க வேண்டாம். ஏன் என் கூட இருந்தா என்ன? வேண்டாப்பா, நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா அதனால உனக்கு ஏதாவது ஆபத்து வரலாம். என்னப்பா நீங்க என் கூட அதெல்லாம் இருந்தா என்னன்னு கேட்காது, நான் நேரம் வரும்போது சொல்றேன். அதெல்லாம் இப்ப கேட்காது, நீ எங்க இருக்கேங்கிறத மட்டும் எனக்கு தெரியப்படுத்தி அது போதும். சரிப்பா, உங்க இஷ்டப்படி. மாணிக்கம், கண்டிப்பா மகன் எழுதுறேன். நல்லா இருக்காதீங்கப்பா. நீ நல்லா இருக்கணும், நல்லா பாத்துக்க, உடம்ப பாத்துக்க. மாணிக்கம், ஆண்டவா, அந்த பாருங்க கிட்ட அந்த மாணிக்கத்தை காப்பாத்து, என் மாணிக்கத்தை காப்பாத்து. என்னம்மா கதை? தொடர் கதையா சிறுகதையா? அண்ணா வாயா ஜம்பு வா. 10 ஆப்பம் கொடு. முதல்ல காசை எடு. காசா? அம்மாடி, நான் வாங்கிதான் பழக்கம். எத உதையா? நாடி நினைச்சிட்டு இருக்கிற இந்த பேட்டையிலேயே நான் பெரும் புள்ளி, ஜாக்கிரதை. நீ பெரும் புள்ளி இல்லையா, கரும் புள்ளி. யோ, மரியாதையா இந்த இடத்த விட்டு போறியா, இல்ல இத்தனை ஆம்பளைங்களுக்கு மத்தியில உன தட்டி வைக்கட்டுமா? என்னடி நினைச்சுக்கிட்ட? உன் பல்ல தட்டு வெடுக்கல. என்ன யாரு நினைச்சிட்டு இருக்க? ஏய், யாருகிட்ட உன் வேலையை காட்டுற? உன்னை கண்டதுண்டுமா வெட்டி இதை அடுப்புல பொம்பளை சாப்பீஸ் போட்டுரு. அட போயா, உன்னை உயிரோட சுட்டு பொசிக்கிடுவ பொசிக்கி. யாரு? டேய், என்னடா பண்ண? நீதான் பாத்துட்டு இருந்தியா, என்ன கேக்குறியா? எங்களுக்குள்ள 1000 இருக்கும். இந்த பேட்டையில ஏன் அதிகாரத்துக்கு விரோதமா வாலாட்டுறியா? காரமா? யோ, இந்த சட்னி இருக்க, அந்த காரம் அளவோட இருந்தா தான் நாக்கு ருசியா இருக்கும். காரமா போயிடுச்சுன்னா நாக்கே குடிச்ச வைக்கணும், தெரியுமா? அது போலத்தான் உன்னை போல அக்கிரமா இருக்காங்க. அதிகமான அதிகாரம் இருந்தா நாடே அவ்வளவுதான், க்ளோஸ். புடவை அவுத்ததும் இல்லாம சட்டம் பேசுறேன். இந்த பாரு. ஐயோ, புடவையில தீ பிடிச்சிருக்க. ஆமா, கொஞ்ச நேரம் விட்டுருந்தா தீயில உடம்பெல்லாம் வெத்திருக்குமே. தம்பி, புத்தால்தனமான காரியம் பண்ண. எல்லாம் பக்காத்தான் உங்களுக்கு தெரியுது இல்ல? என் புள்ள அடிபட்டுருச்சு. ஐயோ, என் புள்ள உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற? உன் புள்ள என்ன செத்தா போச்சு? தர்மாஸ்பத்திரி கொண்டு போ. ஏண்டா கொடுக்குறீங்க? வேண்டாம், கேள்வியா கேட்கிறேன். மனுஷனா மிருகமா? எங்கிட்டா முதல்ல மோதல் நீதான், அதுவும் இந்த ஏழை குழந்தை மேல. இந்தியாவில ஒரு நாளைக்கு 57,000 குழந்தைங்க பிறக்குது. அதுல ஒண்ணு செத்தா என்ன? இந்த நாட்டுல லட்சக்கணக்கான பழக்கம் இருக்காங்க, அதுல ஒருத்தர் செத்தா என்னன்னு இந்த ஏழைங்கெல்லாம் நினைச்சா அவன் பெரிய என்ன தெரியுமா? ஏழை பணக்காரன் சோசியலிசம் பேசுறான் ஐயா. ஏண்டா கோட்டையில இருக்கிறதாக நினைப்போ? கோட்டைக்கு அனுப்புறதே இந்த கூட்டம் தான், தெரியுமா? ஏய், மரியாதையா அந்த குழந்தை ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போறியா இல்லையா? முடியாது. என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? உன் வண்டி இந்த இடத்தை விட்டு நகராது. பாப்போம். கிடையாது. இப்ப என்ன செய்யணுங்கிற குழந்தை நல்ல வேலை செஞ்சீங்க சார். சார், தட்டி கேட்க ஆள் இல்லாம தலகால் புரியாம பேசிக்கிட்டு இருந்தான். அவனை தட்டி கேட்ட ஆள் நீங்க தான் சார். ஆமா, நீங்க யாரு? நான் தான் சார்.
அப்ப சரி. My name is Valan. I am a பத்திரிகை ரிப்போர்ட்டர். ஓஹோ. என்னடா ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டருக்கு இந்த சேரியில என்ன வேலை அப்படின்னு you are thinking. I know very well. சார், இந்த அரசாங்கத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி இந்த சேரி மக்கள் கையில இருக்கு சார். அது சரி. ஆனா இந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கத்தான் யாரையுமே காணோம். நம்ப மாட்டேன். நீங்க மட்டும் மாத்திருவீங்க சார். ஏமா என் காயே ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? இல்லையா? வாயா. எங்க? அட எங்கம்மா? வாயா. சும்மா வாயா. உட்காரியா. அம்மா, எதுக்கு இங்க கூட்டியாங்க? யோ, என்னையா கேள்வி இது? நெருப்புல இருந்து உயிரே காப்பாத்தி இருக்கிற உனக்கு ஒரு டான்ஸ் கொடுக்க வேணாமா? இரு வர. இந்தாயா, சாப்பாடு தயார். என்ன ஆப்பமா? ஐயா, அது என்னத்துக்கா? அது யாவருக்காக செஞ்சது. இது நான் துன்றதுக்காக பண்ணதியா? அம்மா, இது என்னது வாசனை மூக்க தொலைக்குது? பழைய சோறு கருவாட்டு குழம்பு. ஆஹா, கருவாட்டு குழம்பா? எனக்கு ரொம்ப பிடிக்குமா. போது வாங்க மாட்டேன். ஆஹா, போடு போடு போடு. ஆமா, அந்த படத்துல இருக்கிறது யாரு? புருஷன். அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, கழுத்துல பாரு தாலி, கால்ல பாரு மெட்டி. இன்னுமாயா சந்தேகம்? ஓஹோ. ஆமா, உன் புருஷன் யாரு? மினிஸ்டர் பரமசிவம் இருக்காருல்ல? மினிஸ்டர் மினிஸ்டர் சொன்ன உடனே பயப்படுறியா? புள்ளா கேளியா? டெபாசிட் கூட போயிடுச்சுல? புருஷி. அவரோட டிரைவர் தான் இந்த புள்ளாண்டா, என் புருஷன். ஓ, டிபாசிட் போன குரூப்பா? யோ, அது சரி. உன் புருஷன் பேர் என்ன? அஞ்சுக்கு அப்புறம் என்ன? என்ன பள்ளிக்கூட மாதத்துல? யோ, கேட்டதுக்கு பதில் சொல்லியா? அஞ்சுக்கு அப்புறம் என்ன? 6. இது என்ன? இதுவா? யோ, தொட்டிட்டியா? நான் கண்ணால ஆனவையா? ஆமா, தப்பு தப்பு சரி சரி, இப்ப சொல்லு. இது என்ன? அதுவா? கண்ணம். புள்ள என்னையா? புள்ளா தலை. உன் தலை. இதுக்கு மட்டும் என்னையா பேரு? இதுக்கு மட்டுமா? முகம். அப்ப சொன்னதையும் இப்ப சொன்னதையும் ஒண்ணா சார்? அப்ப சொன்னது 6, இப்ப சொன்னது 6 முகம். அடே, உன் புருஷன் பேர் 6 முகமா? ஆமாயா. இத முன்னாடியே சொல்லி தொலைக்கப்படாதா? யோ, புருஷன் பேர சொல்லாமயா? ஐயோ, இந்த ஆள் பெரிய ரவுடி. நான் நினைச்சேன், இந்த மேசை பார்த்தாலே பயங்கரமா தான் இருக்கு. ஆமாயா, அவர் பேரை கேட்டா இந்த பேட்டையும் நடுநடுங்கும். யோ, நீ என்ன உத்து உத்து பார்க்கும்போது எனக்கு பழைய கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருதியா? கதையா? சொல்லு 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 சொல்லு. எனக்கு கண்ணால ஆன புதுசு. என் புருஷனும் நானும் பயாஸ்கோப்பு பார்க்க போனோம். பொய்யில்லையா? அப்போ நான் மூக்கு மூலியமா சும்மா மல்கோ மாம்பழம் மாதிரி இருப்பேன் ஐயா. இப்ப மட்டும் என்ன, நல்ல அழகா தான் இருக்க. இப்பவே அப்படின்னா அப்ப எப்படி இருந்திருப்பேன்னு பாத்துக்க. அதனால ஒரு ஆள் என்னைய உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் என்ன, இத பார்த்த என் புருஷன் டபான்னு எழுந்திருச்சார். டேய் சோமாரி, என் பஞ்சாதி மூஞ்சி நான் சினிமா போஸ்டாடா, பாத்தாடா. கேட்கலையா? திரையும் பார்த்தான். அவ்வளவுதான். வந்துச்சு என் புருஷனுக்கும் ஒரு குரல் கொடுத்தாரு. டேய், என் பஞ்சாதி மூஞ்சியாடா பாக்குறேன்னு சொன்னார். உருளார பட்டாக்கத்தி சொருனாரு. உடல் சரிஞ்சது, உடல் சரிஞ்சது. மர்டர் மர்டர். அந்த ஆளு அந்த ஸ்பாட்டிலே அவுட். போலீஸ் பிடிக்கலையா? ஆள் அம்ட்டாதானையா. பகல் பூரா வெளியங்கனா சுத்துவாரு. ராவான செல்ப்டா போட்டு வந்து வீட்டுல ஒரே ரகல அடி உத குத்து. உன்னையா? பின்ன யாரையா? அதுக்கு இல்ல, 4 பேர் உதைக்க மாட்டாங்களா? மாட்டாங்களே, கிட்ட வர மாட்டாங்களே, பயம்யா. எல்லாம் என் தலைவிதியா. நானும் வேண்டாத சாமி இல்ல, பண்ணாத பூஜை இல்ல, ஒன்னும் பிரயோஜனம் இல்லையா. யார்கிட்ட டூப் அடிக்கிற? இங்க ஒரு சாமி படத்தையும் காணாம. யோ, உன் கண்ணு நான் முதல்ல வச்சிருக்கிற. அங்க பாரியா சாமி படத்தை. ஒரு அண்ணா படமா? அம்மாடி, அண்ணாவை சாமியாக்கி பூஜை பண்றதோட நிறுத்துறாங்க. அப்போ நேரமாச்சு, புறப்படுறியா? புறப்படுறாது. இந்த பேட்டையில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே. அப்படின்னா இன்றைக்கு கேம்ப் இங்கதான். யோ, நான் கண்ணாலானவையா?
அதனால தாமா நான் இங்க இருக்கேன். நீ கல்யாணம் ஆகல, சின்ன பொண்ணு தான் இப்பனா. நீ உள்ள, நான் வெளியே. ஐயோ, அந்த பட்டா கட்டி வந்தா சொல்லு. ஏன் கட்டுப்பட்டா சுருள்பட்டா வெளியே படுத்திருக்குன்னு சொல்லு. நான் சொல்லிடுறேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாதுப்பா. நீ ஒண்ணும் தெரிஞ்ச வேணாமா. செல்வராஜ் என் பேர் செல்வராஜ் இல்லையா? சுந்தரராஜ் உனக்கு ஏதாவது ராஜ் வேணுமா? உனக்கு நாகராஜ் அது உனக்கு என்னையா வேணும் உனக்கு? மது கடைக்கு வழி. இந்த நிலைமையில வழி வழி. இங்க வா, இந்தா படி. சுடுகாட்டுக்கு வழி. யுவராஜ் சுடுகாட்டுக்கு வழி. மதுக்கடைக்கு போறவன் சீக்கிரமா சுடுகாட்டுக்கு தான் போகணும். அதான் ஒரே வழிதான் போ. அது இதுல மறைவு வேற. பக்குவமா யோ, இப்பவே சுடுகாட்டுக்கு போக போறது இருக்கு. ஐயோ கன்றாவி.